Hello dear students, how are you? I hope you all are doing well at home. Welcome back science class from 6th standard. In this video session, we are going to learn chapter 9, lesson the living organisms characteristics and habitat. Okay students, before we start our lesson, first we will recollect what we have learnt about this topic. ஓகேங்களா, இந்த டாபிக் பற்றி இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத first we will recollect it. ஓகேங்களா, இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ்னால் என்ன, அதோட ஹேபிடேட் அது ஃபுல்லாக பார்த்துருந்தோம். ஓகேங்களா, அடுத்தது ஹேபிடேட் அண்ட் அடாப்டேஷன், வாழ்விடங்கள் மற்றும் அதற்கேற்றாற்போல் மாற்றிக்கொள்ளும் திறமை. ஓகேங்களா, அடாப்டேஷன் பார்த்தோம். ஸோ கேமல் அண்ட் ஃபிஷ் இந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்க ரெண்டு சரௌண்டிங்ஸில் இருக்க அனிமல்ஸையும் பற்றி நம்ம கம்பேர் பண்ணோம். ஓகேங்களா, கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஸோ அக்வாட்டிக் ஹேபிடேட் அப்படின்னா என்ன, டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். பயோட்டிக் காம்பனண்ட்னா என்ன, நான் பயோட்டிக் காம்பனண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஜெர்மினேஷன் அப்படின்ற ப்ராசஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ இந்த ஜேர்னி த்ரூ டிஃப்ரெண்ட் ஹேபிடேட், ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் வாழிடங்களில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். அதில் சம் டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் பார்த்தோம். டெரஸ்ட்ரியலில் பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஃபுல்லாக பார்த்தோம், டெசர்ட் கம்ப்ளீட் பண்ணோம். அடுத்தது மவுண்டைன் ரீஜியன் அண்ட் அனதர் ஒன் இஸ் கிராஸ் லேண்ட். ஓகே, இது வரைக்கும் நம்ம டெசர்ட் ஏரியா டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சம் அக்வாட்டிக் ஹேபிடேட். அக்வாட்டிக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓஷன் பார்த்தோம். ஸோ ஓஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம். அடுத்தது பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ். ஓகேங்களா, இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அனதர் ஒன் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், அதில் லிவிங்னா என்ன, நான் லிவிங்னா என்ன அப்படின்ற வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் பார்ட் ஐ வில் ஸ்டார்ட் அ லெசன். ஓகே, how do we know that something is living? ஒரு விஷயம் வந்து உயிரோடு இருக்குது அப்படின்றத நீங்கள் எப்படி என்ன பண்ணுவீங்க, கண்டுபிடிப்பீங்க. ஓகேங்களா, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க, எப்படி உங்களுக்கு தெரியும். Often it is not so easy to decide. We are told that plants are living but they do not move like a dog or a pigeon. ஸோ நம்மளால் ஈஸியாக ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. என்னென்னா ஒரு விஷயம் வந்து ஒரு பொருள் ஒரு திங்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா மூவிங்கில் இருக்கா இல்லையா அப்படின்றத வச்சு மட்டும் நம்மளால் கம்பேர் பண்ணி அது வந்து லிவிங்கில் இருக்குது, நான் லிவிங்காக இருக்குது அப்படின்றத நம்மளால் மென்ஷன் பண்ண முடியாது. அப்போ மூவிங்கில் இருக்கிறத வச்சு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார், சைக்கிள், ஸோ இந்த மாதிரி எல்லா டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸும் உங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது மூவ் ஆகிறதுனால நம்ம என்ன சொல்ல முடியும், அதெல்லாம் வந்து உயிர் உள்ள பொருட்கள், அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்றத நம்மளால் மென்ஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ பிளான்ட்ஸ்லாம் வந்து லிவிங்கில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம், பட் லிவிங்கில் இல்லை அப்படின்றத சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து மூவிங்கில் இல்லை, அதனால் லிவிங் கிடையாது அப்படின்றத நம்மளால் சொல்லவே முடியாது. ஓகேங்களா, பிஜியன் இப்போ பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா டாக் மாதிரியோ இல்லை பிஜியன் மாதிரியோ அது வந்து மூவிங்கில் இல்லை. ஓகே, on the other hand a car or a bus can move, still we consider them as non-living. ஸோ இப்போ காரோ பஸ்ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவிங்கில் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நான் லிவிங்கில் இருக்குது, பட் இருந்தாலும் அது லிவிங் அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியாது, மென்ஷன் பண்ண முடியாது. ஆனால் இது மூவிங்கில் இருக்குது, ஆனால் இப்போ அது என்னவா இருக்குது, நான் லிவிங்கில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் appear to grow in the size with time, but then at times clouds in the sky also seem to grow in size. இப்போ பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸ் வைஸ் வந்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா, உயர்ந்துகிட்டே போகுது, ஹைட் ஆகிட்டே போகுது, க்ரோவப்பு நிறையா இருக்குது. ஓகேங்களா, ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த வளர்ச்சியினால் மட்டும்தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுது, அது வந்து உயிரோடு இருக்குது, உயிருள்ள பொருட்கள் அப்படின்னு சொன்னால் பிளான்ட்டை அது உள்ள கேட்டகரைஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இப்போ வளர்றதால மட்டும்தான் வந்து உங்களுக்கு அது வந்து லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொன்னோம்னா அது மட்டும் கிடையாது. ஏன்னா வளர்றதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளவுட்ஸும் என்ன ஆகுது, ஒரு சில டைம் வந்து சுருங்கி போய் சின்னதாக இருக்குது, ஒரு சில டைம் பெருசாக இருக்குது க்ளவுட்ஸும். ஸோ அதையும் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, மென்ஷன் பண்ண முடியாது. ஓகே, does it mean that clouds are living? No. So how does one distinguish between living and non-living things? So living and non-living things இது ரெண்டுத்தையும் டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு, அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் மெயினாக தேவை. Do living things have some common characteristics that make them very different from the non-living?
ஸோ லிவிங்க்கும் நான் லிவிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. யூ ஆர் அ வண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள் ஆஃப் எ லிவிங் பீயிங். ஓகேங்களா, ஒரு விஷயம் வந்து லிவிங் நடக்குதுன்னா அது வந்து அதுக்கு என்ன வண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள் கன்ஃபார்ம் வந்து என்ன ஆகணும், கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா, வாட் கேரக்டரிஸ்டிக்ஸ் டூ யூ ஹாவ் விச் மேக் யூ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எ நான் லிவிங் திங்ஸ். ஸோ லிவிங் வந்து நான் லிவிங் திங்ஸ்லேருந்து எவ்வளோ வந்து டிஃபர் ஆகுது, அதில் என்னென்ன கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம், கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன வேரியஸ் ஆகுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், பார்த்தே ஆகணும். ஓகேங்களா, லிஸ்ட் எ ஃபியூ ஆஃப் தீஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் யுவர் நோட்புக். Look at your list and mark those characteristics that you have listed which may also be found in animals or plants. என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து லிவிங்க்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், நோட் புக்கில் ரைட் பண்ணிக்கோங்க. ரைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்குமா அப்படின்ட்டு. சம் ஆஃப் தீஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் பெர்ஹாப்ஸ் காமன் டு ஆல் லிவிங் ஆர்கானிசம். எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கே ஒரு நார்மலாக வந்து அதாவது மெயினாக ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ டூ ஆல் ஆர்கானிசம்ஸ் நீட் ஃபுட். ஸோ எல்லா ஆர்கானிசமும் என்ன ஆகுது, மெயினாக இந்த 5 ப்ராசஸ் வழியாக தான் நடக்கும். ஐ மீன் இன்ஜெக்ஷன், டைஜஷன், அசிமுலேஷன், அப்சார்ப்ஷன் அண்டு இஜெக்ஷன். ஓகேங்களா, இந்த 5 ப்ராசஸ். அடுத்தது ரீப்ரொடக்ஷன் 6 ப்ராசஸ். இந்த 6 ப்ராசஸை தான் கம்ப்ளீட்டாக வந்து கண்டினியூ பண்ணுற ஒரு விஷயம். ஓகேங்களா, இன்ஜெக்ஷன் எல்லாமே ஃபுட் எடுத்துக்கும், டைஜஷன் எல்லாத்துக்குமே செரிமானம் நடக்கிறது எல்லா அனிமல்ஸ்க்குமே, அண்டு அப்சார்ப்ஷன் ஸோ எல்லாமே வந்து என்ன ஆகுது, ஸ்ட்ரென்த்தை வந்து அப்சர்வ் பண்ணுது. ஈவன் தோ பிளான்ட் ஆல்சோ அப்சர்வ் த நியூட்ரியன் கண்டென்ட் இன் த்ரூ த சாயில். ஓகேங்களா, த்ரூ த ரூட் வழியாக சாயில் இருக்கிற நியூட்ரியன் கண்டென்ட் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி எடுக்கிறது பிளான்ட்டும் எடுத்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அப்சார்ப்ஷன் நடக்குது. அடுத்தது அசிமுலேஷன், அனதர் ஒன் இஸ் ரீப்ரொடக்ஷன். ஓகேங்களா, அசிமுலேஷன் ரீப்ரொடக்ஷன் ஓரளவுக்கு சேம் தான். ஓகேங்களா, இன்னொரு உயிரை உருவாக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, அசிமுலேஷன். அனதர் ஒன் இஸ் இஜெக்ஷன்ன்றது அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெளியேற்றுதல், அந்த கழிவுகளை வெளியேற்றுதல். ஸோ இது எல்லாமே எல்லா அனிமல்ஸ்க்கும் இந்த சொன்ன ப்ராசஸ் எல்லாமே இந்த 5, 6 ரீப்ரொடக்ஷனோட சேர்த்து 6 இந்த 6 கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் எதுக்கு ஃபாலோ அப் ஆகுதோ அது எல்லாமே லிவிங் ஆர்கானிசம்ஸ். எதுக்கு ஃபாலோ அப் ஆகலையோ, இது 5மே இருக்கணும். எதுக்கு ஃபாலோ அப் ஆகலையோ அது எல்லாமே என்ன, உங்களுக்கு நான் லிவிங் திங்ஸ். ஓகே, do all organisms need food. எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் உங்களுக்கு கன்ஃபார்ம் என்ன தேவை, ஃபுட்டுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகேங்களா, ஓகே, living things need food and how essential it is to animal and to us. ஸோ ஃபுட்டுன்றது எல்லா அனிமல்ஸ்க்குமே கன்ஃபார்ம் தேவை. அது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகேங்களா, we have also learned that plants make their own food by the process of photosynthesis. ஸோ photosynthesis மூலயமா உங்களுக்கு பிளான்ட்ஸ் வந்து என்ன ஆகுது, அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே வந்து தானாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்குது. அனிமல்ஸ் டிபெண்ட் ஆன் பிளான்ட் ஆர் அதர் அனிமல்ஸ் ஃபார் தியர் ஃபுட். ஸோ அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங் எல்லாருமே தான் சேர்த்து தான். ஓகேங்களா, நம்ம வந்து பிளான்ட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அனதர் அனிமல்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அனிமல்ஸும் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, அனதர் அனிமல்ஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகே, food gives organisms the energy needed for them to grow. ஓகேங்களா, ஃபுட் வந்து கன்ஃபார்ம் ஆர்கானிசம்ஸ்க்கு ஃபுட் தேவை. ஓகேங்களா, ஸோ அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு ஃபுட்டு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு க்ரோ அப் ஆகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ அந்த அளவுக்கு எனர்ஜியை ஃபுட் வந்து டே டு டே லைஃப்பில் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, ஆர்கானிசம்ஸ் ஆல்சோ நீட் எனர்ஜி ஃபார் அதர் லைஃப் ப்ராசஸஸ் தட் கோ ஆன் இன்சைட் திங். ஓகேங்களா, ஸோ அதோட உடம்புக்குள்ளே அதோட உடல் உறுப்புகள் வேறு என்னென்ன வளர்ச்சி அடையணுமோ இந்த மாதிரி எல்லா ப்ராசஸ்க்குமே ஃபுட் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்குது டே டு டே லைஃப்பில். அதோட லைஃப் ஹோல் ப்ராசஸ். ஸோ குழந்தை பிறந்ததுலேருந்து லைஃப் லாங் அது வளர்ந்து முதியவராகி அது இறக்குற வரைக்கும் என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்கணுமோ அதோட டெய்லி அதோட க்ரோவிங் அப்பு இந்த மாதிரி எல்லா ப்ராசஸ்க்குமே உங்களுக்கு மெயினாக எனர்ஜின்றது கம்ப்ளீட்டாக தேவைப்படுற விஷயம். ஸோ அந்த எனர்ஜி உங்களுக்கு ஃபுட்லேருந்து கிடைக்கிது. ஓகேங்களா, ஸோ எல்லா அனிமல்ஸுக்குமே ஃபுட்டுன்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட். அனதர், do all organisms show growth. எல்லா ஆர்கானிசம்ஸுமே உங்களுக்கு க்ரோவிங் அப் இருக்குது. ஓகேங்களா, அப்படி தானே.
ஸோ ஹியூமன் பீயிங் ஆகட்டும், அனிமல்ஸ் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு குழந்தையாக இருப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் எழுந்து தவழ்ந்து உட்கார ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் தவழ்வோம், அப்புறம் ஒரு சின்ன பையனாக நடந்து நீ ஸ்கூல் ஸ்டேஜ்க்கு வரைக்கும் வருவேன். ஸ்கூல் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டேஜ் கொஞ்சம் யங்ஸ்டர் ஆனதுக்கப்புறம் உனக்கு வந்து ஒரு 25, 30 அந்த வயசானதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி ஒரு மென்னாக மாறிடுவேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மென்னாக மாறினதுக்கப்புறம் திரும்ப வந்து கொஞ்சம் ஓல்ட் ஆகிட்டே போயிட்டு தாத்தாவாக மாறுவேன். தாத்தா மாறினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து உனக்கு இறப்பு இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஹியூமன் பீயிங்க்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா அனிமலுக்குமே. இப்போ டாகோ வேறு எந்த அனிமலாக இருந்தாலும் வயசானால் இறக்க தான் செய்யும். அது சின்னதுலேருந்து பெருசாகிட்டே தான் போகுது. நீங்கள் வளர்க்குற டாக் கூட உங்களுக்கு சின்னதாக இருக்கும் பப்பியாக, அப்புறம் கொஞ்சம் 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 இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு ஃபுல்லாக அதோட ஃபுல் ஸ்டேஜுக்கு வந்துடும். அது வந்து லேடியாக இருந்தால் உங்களுக்கு வந்து நியூ ஒன்னை கொடுக்கும். ஓகேங்களா? அது பேபிஸை கொடுக்கும். இதுவே வந்து ஜென்னாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராபபிலிட்டி இருக்காது. ஜென் மட்டும் இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, ஜென்ஸ் மட்டும் இருந்ததா. மேல் ஃபீமேலாக இருந்ததுன்னா அந்த ப்ராபபிலிட்டி இருக்கும். மேலுன்றப்ப உங்களுக்கு அந்த குழந்தை வந்து லே பண்ணி கொடுக்குறதோ, இல்லை எக்ஸை லே பண்ணுறதோ, இல்லை வந்து குட்டி போடுறதோ, ஓகேங்களா, அதாவது நியூ பார்ன் பேபிஸ் கொடுக்குறதோ, இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி மேல் ஒன்னுக்கு இருக்காது. சரிங்களா? ஓகே, another one. You may not realize it, but you are growing all the time, and in few more years you will become an adult. ரொம்ப நாள் வந்து நீங்கள் வளராத மாதிரியே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்து அடல்ட்டாக மாதிரிவீங்க. ஓகேங்களா? அடல்ட் மீன்ஸ் கொஞ்சம் நல்லா ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. ஓகேங்களா? மெச்சூர் ஸ்டேஜ் இந்த 19 years 18 years சொல்கிறோம்ல, அது வரைக்கும் வந்துடுவீங்க. யங் ஒன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆல்சோ க்ரோ இன்டு அடல்ட். எல்லா ஒரு யங் ஒன் அனிமல்ஸும் உங்களுக்கு வந்து அடல்ட் ஒன்னாக க்ரோ அப் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? யூ வுட் ஷுவர்லி ஹாவ் நோட்டிஸ்ட் பப்ஸ் க்ரோ இன்டு அடல்ட். ஸோ நம்ம கன்ஃபார்ம் பார்த்துருப்போம். இந்த பேபியாக இருக்க பப்பிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து க்ரோ அப் ஆகி அடல்ட் ஆகிற வரை பார்த்துருப்போம். அது மாதிரி உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க ஏதாவது இருந்திருந்தால் அது வளர்ந்து பெருசாகிற வரைக்கும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த க்ரோவிங் அப் அப்படின்றது உங்களுக்கு அடல்ட் வரைக்கும் உருவாகிறது, வளர்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். எ சிக் hatched from an egg grows into a hen or a காக். ஓகேங்களா? முட்டையிலேருந்து ஒரு கோழி வருது. அந்த கோழி வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டே போகுது. வளர்ந்து அடல்ட் ஆனதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஹென்னாவோ இல்லை காக்காவோ வந்து வளர்ந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஒரு அடல்ட் ஸ்டேஜ் வந்தால் தான் அது ஹென்னா காக்கா அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் another one. Plants also grow. ஸோ பிளான்ட்ஸ் என்ன ஆகுது, வளர்ந்துட்டு தான் போகுது. உங்களெல்லாம் பார்த்தாலே தெரியும். லுக் அரவுண்ட் யூ அண்ட் see a few plants of your particular types. Some are very small and young. Some are bigger. They may all be in different stages of growth. Look at the plants after a few days and weeks. You may find that some of them have grown in size. இப்போ கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளான்ட்ஸ் நல்லாவே வளர்ந்துருக்கும். ஓகேங்களா? Growth seems to be common to all living organisms, living things. ஓகேங்களா? எல்லா லிவிங் திங்ஸுமே வந்து க்ரோ அப்ன்றது ஒரு காமன் ப்ராசஸாக இருக்குது. ஓகேங்களா? Do you think non-living things show growth? non-living திங்ஸ்க்கு வந்து க்ரோவிங் அப்போ இருக்கா? இல்லை. ஓகேங்களா? not at all, not possible also. ஓகே. Do all organisms respire? ஸோ எல்லா ஆர்கானிசம்ஸும் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, ரெஸ்பயர் பண்ணுதா, அதாவது சுவாசிக்குதா, சுவாசத்தை ஃபாலோ பண்ணுதா அப்படின்ற. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஓகே. கேன் வி லிவ் வித்தவுட் ப்ரீத்திங்? நம்மளால் ப்ரீத்திங் இல்லாமல் இருக்க முடியுமா? அதாவது மூச்சு விடாமல் சுவாசிக்காமல் நம்மளால் வாழ முடியுமா? நாட் பாசிபிள். ஓகே. வென் வி இன்ஹேல் த ஏர் மூவ்ஸ் ஃப்ரம் outside to the inside of our body. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஹேல் பண்ணும்போது வெளியில் இருக்க ஏர் வந்து நம்மளுக்கு நாஸ்ட்ரில்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நோஸ் வழியாக உள்ளே போய் நாஸ்ட்ரில் வழியாக உங்களுக்கு உள்ளுக்குள்ளே போகுது. ஓகேங்களா? இன்சைட் பாடிக்கு இந்த லங்ஸ்க்கு போயிட்டு சேருது. ப்ரீத்திங் இஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் கால்டு ரெஸ்பிரேஷன். அந்த ப்ரீத்திங்கோட ப்ராசஸ் தான் வந்து பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ரெஸ்பிரேஷன் some of the oxygen of the air
we breathe in is used by the body. ஓகேங்களா? ஸோ இந்த ரெஸ்பிரேஷன் மூலயமா நம்ம இன்ஹேல் பண்ணியிருக்க ஆக்சிஜன் கண்டென்ட் நம்மளோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே போயிட்டு நம்மளோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே க்ரோவ் அப் ஆகிறதுக்கான எனர்ஜி மட்டும் இல்லாமல் எனர்ஜியை இன்ஸ்டண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு போகிற எனர்ஜி வந்து கார்போஹைட்ரேட்டாக போகும். ஸோ அதை வந்து பிரேக் பண்ணி அந்த பெரிய மாலிகுல்ஸை பிரேக் பண்ணி டைஜஷன் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே வந்து பிரேக்கிங் அப்போ இந்த ஆக்சிஜன் கொடுக்குது. பிரேக் பண்ணி நம்மளோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே எனர்ஜியை கொஞ்சம் ஸ்டார்ச் சின்ன மாலிகுல்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதோட மெயின் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட ஒர்க்கு தான். ஓகேங்களா? Okay, in respiration, some of the oxygen of the air we breathe in is used by the body. We breathe out carbon dioxide produced in this process. In the process, in the respiration process வழியா நம்ம என்ன பண்ணுறோன்னா கார்பன் டை ஆக்சைடு எக்ஸஸாக இருக்கும்ல, ஸோ அதை வந்து வெளியே ஏற்றிட்டு இருக்கும். The process of breathing in animals like cow, buffalo, dog or cat is similar to ஹியூமன் மாதிரியே இந்த அனிமல்ஸ் எல்லாத்தையுமே என்ன ஆகுது, ரெஸ்பிரைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? அப்சர்வ் எனி ஒன் ஆஃப் தீஸ் அனிமல்ஸ் வைல் தே ஆர் டேக்கிங் ரெஸ்ட் அண்ட் நோட்டிஸ் த மூமெண்ட் ஆஃப் தியர் அப்டோமன். ஸோ அது அந்த அனிமல் வந்து படுத்துட்டு இருக்கும்போது, மெயினாக டாக் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அதோட வயிற்றை பார்த்தீங்கன்னா வயிறு வந்து மூவாய் அது ரெஸ்ட் எடுக்கும்போது மூவாய் போகும். அதுக்கான ரீசன் என்னென்னா அது வந்து சுவாசிச்சிட்ருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? த ஸ்லோ மூமெண்ட் இண்டிகேட் தட் தே ஆர் ப்ரீத்திங். இந்த ஸ்லோ மூமெண்ட் தான் அது என்ன பண்ணுது, ப்ரீத் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ரெஸ்பிரேஷன் இஸ் நெசசரி. Okay students, that's the end of our topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Remaining we will see later. Thank you students. Thank you to all. Happy learning.